ஓம் ஸ்ருதிஸ்மிருதி மமைவாஜ்ஞா யஸ்தாம் உல்லங்க்ய வர்த்ததே ஆஜ்ஞாச்சேதி மம துரோஹி மத்பக்தோபி ந வைஷ்ணவः என்று ஒரு அபியுக்த வாக்கியம். வேதமாதாவின் கருணை பாகம் 4. தற்பொழுது வேதத்தை பற்றி நாம் விரிவாக கூறியிருந்தாலும் அனந்தாவை வேதாகங்கிற வாக்கிய பிரகாரமாக பல விஷயங்கள் விஞ்ஞாபனம் செய்ய வேண்டி உள்ளது. அதிலே ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு இந்த 4ஆம் பாகத்தில் சொல்கிறேன். நம் சம்பிரதாயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவருமே வைதிகர்கள்தான். ஏனெனில் வைதிக யாக்ஞிக விசிஷ்டாத்வைத மதானுயாயிகளே வைதிகர்கள் என நாம் குறிப்பிட்டிருக்கிறபடியால் ஸ்ரீ பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌமராய் விளங்கி வரும் நம் சம்பிரதாயமானது சமஸ்த பூர்வாச்சாரியர்களையும் உள்ளடக்கினது. தற்பொழுது பார்த்தோமானால் செங்கல்பட்டு ஜில்லாவில் அநேகம் சந்நிதி சிஷ்யர்கள் 40 வருடத்திற்கு முன்பு பலரும் அக்னிஹோத்ரிகளே. அக்னிஷ்டோமாக்கிய ஜோதிஷ்டோமாக்கிய அக்னிஷ்டோம சோமயாகம் செய்தவர்களே. அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நாவல்பாக்கத்திலே நாராயண தாத்தாச்சாரிய சுவாமி என்பவர் ஒருவர் சுப்பிரசித்தராக அத்தியனம் பண்ணி சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்து பெரிய யஜ்ஞகர்மானுஷ்டாதாவாக திகழ்ந்து வந்தார். அவருடைய சந்ததிகள் இப்பவும் வைதிகமாகவே வேதாத்தியனம் செய்தவர்களாகவே அனைவரும் விளங்குகின்றனர். அந்த சுவாமி யாகம் பண்ணினவரே. எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக திகழும் ஆசூரி கேசவ சோமயாஜிகள் என்பவர் ஸ்ரீபெரும்புதூரிலே பகவத் ராமானுஜ முனிவருக்கு தந்தையாவார். அவர் யஜ்ஞகர்மானுஷ்டானம் செய்தவர் மாத்திரமில்லாமல் அநேகம் பேர்களுக்கு யஜ்ஞகர்மானுஷ்டானம் செய்வித்து பெரிய ஆச்சாரிய சார்வபௌமராகவே திகழ்ந்தார். அவருடைய திருக்குமாரர் தான் பகவத் ராமானுஜ முனிவர். அவரும் ஆதாரம் பண்ணி திதியாசிரம ஸ்வீகாரானந்தரம் கொஞ்ச காலமே கிரகஸ்தராக இருந்து வந்தாலும் அவரும் பிராதரக்னிஹோத்திரஞ்சுகோதி சாயமக்னிஹோத்திரஞ்சுகோதி யாவஜீவம் அக்னிஹோத்திரஞ்சுகோதி இத்தியாதி வேதவாக்கியங்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து தான் விவாகமான உத்தரக்ஷணத்திலிருந்தே ஆதானம் எனும் ஆதானம் பண்ணி அக்னிஹோத்ராத் அனுஷ்டானமும் பண்ணி சோமயாகம் பண்ண வேண்டிய சமயத்தில் தர்மபத்னியை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சுகிருத விசேஷம் அவருக்கு ஏற்பட்டது. அதனடியாக வந்த நம் சுவாமி புண்டரீகாட்ச யஜ்வா எனும் தேசிகனின் பிதாமகர், தூப்புல் வேதாந்த தேசிகனின் பிதாமகரான புண்டரீகாட்ச சோமயாஜிகளும் அவருக்கு அடுத்தபடியாக வந்த அனந்தசூரி சோமயாஜிகளும் அவரை அடுத்து வந்த அவர் வம்சத்திலேயே அவரை அடுத்து வந்த குமார நயினார சுவாமி நிகமாந்த மகாதேசிகனும் அவரை அடுத்து வந்த அவருடைய திருக்குமாரரான குமார நயினாராச்சாரிய சுவாமிகளும் இப்படியாக பரம்பரையாக யாகம் செய்தவர்களே. இதில் சந்தேகமே இல்லை. தான் சுவாமி தேசிகன் தான் யாகம் செய்ததோடு மட்டுமன்றி பிறருக்கு யாகம் செய்வித்து அநேகம் கிரகஸ்தர்களையும் அக்னிஹோத்திரிகளாக ஆக்கி பெரும் உபகாரத்தை நம் சம்பிரதாயத்திற்கு செய்தருளினார்.
அப்படிப்பட்ட நமது சம்பிரதாயத்திலே உதித்தவர்கள்தான் பல மகான்கள். இன்னும் சற்று உள்நோக்கி சென்றோமானால் இவர்களுக்கெல்லாம் மூலபுருஷனான ஆளவந்தார் சுவாமியும் அவருடைய ஆச்சாரியரான மணக்கால் நம்பியும் அவருடைய ஆச்சாரியரான உய்யக்கொண்டாரும் அவருக்கும் ஆச்சாரியரான நாதமுனிகள் பிரபுதி சமஸ்த பூர்வாச்சாரியர்களும் அவர்களது வேத சாகா சூத்திர பிரகாரம் ஆதானம் பண்ணி தரிசேஷ்டி பூர்ணமாசேஷ்டி ஜோதிஷ்டோமாக்கிய அக்னிஷ்டோம சோமயாகம் முதலிய சமஸ்த யாகங்களையும் செய்தவர்கள்தான். யாரும் யஜ்ஞகர்மானுஷ்டானம் செய்யாதவர்களே கிடையாது என்று சுவாமி தேசிகன் சாதித்த ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில் சர்மஸ்லோகாதிகரணத்தில் இவைகளை விஸ்தாரமாக காணலாம். இன்றும் காணலாம், எங்கும் காணலாம், எப்பவும் காணலாம். இப்படியாக நமது சம்பிரதாயமானது வைதிக யாக்ஞிக விசிஷ்டாத்வைத மதத்தை மதானுயாயிகளே அனைவர்களும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேணும். இப்பொழுது அதனுடைய அப்படியே விஸ்வகுணாதர்சம் என்கிற மிகச்சிறந்ததொரு சம்பு கிரந்தத்தை எழுதின ஸ்ரீ வேங்கடாத்வரி என்னும் மகா கவியானவர் யஜ்ஞகர்மானுஷ்டானம் செய்தவரே. பராவசு அருபாவசு என இரு கந்தர்வர்களை கல்பித்து அவர்கள் மூலமாக யஜ்ஞகர்மானுஷ்டானத்தை பரப்பினார். இப்படியாக அதனுடையாக பின்பு வந்த ஸ்ரீவைஷ்ணவர்களிலே வைதிக ஸ்ரீவைஷ்ணவர்களிலே கும்பகோணம் பாஸ்கர க்ஷேத்திரம் என்று சுப்பிரசித்தமான திருக்குடந்தையிலே தாததேசிக தாதாச்சாரிய சுவாமிகளும் அவருடைய திருக்குமாரரான அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரிய சுவாமிகளும் யஜ்ஞகர்மானுஷ்டானம் செய்தவரே. ஸ்ரீரங்கத்திலேயே முதல் திருமாளிகை தாத்தாச்சாரிய சுவாமியினுடைய அத்தியக்ஷத்தில் கும்பகோணம் அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரிய சுவாமிகள் பிரத்யக்ஷ பசுவை வைத்துக்கொண்டு ஜோதிஷ்டோம சோமயாகத்தை செய்தவரே. இப்படியாக நம்முடைய சம்பிரதாயமானது வைதிகமாகவும் யாக்ஞிகமாகவும் கூட இருந்தே விசிஷ்டாத்வைத மத சித்தாந்தமானது செய்யப்பட்டது என்பதில் துளியும் சந்தேகமில்லை. இதற்கப்புறம் கூட இன்னும் பார்த்தோமானால் தற்காலத்தில் அடியேனும் அக்னிஹோத்திரம் ஆதானம் பண்ணி பிராதரக்னிஹோத்திரம் சாயமக்னிஹோத்திரம் என்று அக்னிஹோத்திராதிகளை செய்து கொண்டு தரிசேஷ்டி பூர்ணமாசேஷ்டி எனும் யாகங்களை அந்தந்த காலத்தில் செய்து கொண்டு பிறகு ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகனுடைய திருவருளால் ஸ்ரீரங்கம் பெரியாசிரமத்திலே ஜோதிஷ்டோமாக்கிய அக்னிஷ்டோம சோமயாகம் 10 நாட்களுக்கு வெகு விமரிசையாக 10 வருடங்கள் முன்பு மிக 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 கொண்டாடும்படியாக ஸ்ரீமத் ஆண்டவன் பெரியாண்டவன் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகனின் அனுகிரகத்தினாலே நடைபெற்றது. இதுவானது அடியேன் செய்த பெரும் பாக்கியமே. பாக்கியம் பாக்கியம் மகத் பாக்கியம் என்று சொல்லும் அளவிற்கு யதோக்தமாகவும் யதாசாஸ்திரமாகவும் 3 பசுக்களை பிரத்யட்சமாக வைத்துக்கொண்டு ஆஸ்வின பசு, ஐந்திராக்ன பசு, அக்னேஷோமீய பசு என்று 3 பசுக்களை வைத்துக்கொண்டு பிரத்யட்சமாக பசு விசசனம் செய்து ஆலம்பனம், சம்யமனம், நியோஜனம், பரியனுகரணம், சம்ஸ்காரம் இப்படியாக யதாக்கிரமமாக யாகம் நடந்து முடிந்தது. அதற்கு அடுத்தபடியாக அடியேனுக்கும் முன்பாகவே அடியேனுக்கு வழிகாட்டியாகவே தற்பொழுது 45வது பட்டத்திலே மூர்தாபிஷிக்தராய் எழுந்தருளி இருக்கும் இதானீந்தன பரமபூஜ்ய பரமஸ்ரத்தேய சம்பிரதாய ஸ்தாபன துரந்தர பத்தகங்கண ஸ்ரத்தாளுவாக விளங்கி வரும் ஸ்ரீமத் அழகே சிங்கர் ஸ்ரீமத் ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் சுவாமியும் தனது பூர்வாசிரமத்தில் ரங்கராஜாச்சாரியார் எனும் திருநாமத்துடன் கூடி இருந்த சமயம் கும்பகோணத்திலேயே ஆதாரம் பண்ணிக்கொண்டு பிராதரக்னிஹோத்திரம் சாயமக்னிஹோத்திரம் இத்தியாதிகளை செய்து அனந்தரம் தரிசேஷ்டி பூர்ணமாசேஷ்டியையும் அனுஷ்டானம் பண்ணி ஹவிரியாதியாக ஆகி ததனந்தரம் நிரூட பசுபந்தம் எனும் யாகத்தையும்
பிரத்யக்ஷ பசுவை கொண்டு நிர்வாகம் பண்ணினார், அனுஷ்டித்தார். இவரும் மாம்சபக்ஷணம் செய்தவரே, அடியேனும் மாம்சபக்ஷணம் செய்தவனே என்பதில் துளியும் சந்தேகமில்லை. இதை மாம்சபக்ஷணம் என்று சொல்லுவதை தவிர ஹவிஸ் சேஷம் என்று சொல்ல வேண்டும் என்பது உச்சிதமான கருத்து. இருந்தாலும் வேதமே சில இடங்களில் ஹவிர் பக்ஷணம் என்றும் புரோடாச பக்ஷணம் என்றும் சொல்லிவிட்டு சில இடங்களில் நமாகும் சமஸ்னேயாது நஸ்திரியமுபேயாது என்மாகும் சமஸ்னேயாது என்று மாம்ச சப்தத்தினாலேயே வேதம் விவகாரம் பண்ணுகின்றது. ஆகவே மாம்சபக்ஷணம் என்று சொல்லுவதில் துளியும் தப்பில்லை என்பது அடியனுடைய நோக்கம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமானால் செங்கல்பட்டு ஜில்லாவில் சன்னதி சிஷ்யர்களில் இஞ்சிமேடு தேனார்விளாகம் அழசிங்கருக்கு சமயகால சத்தாவ காலங்களிலேயே பல சன்னதி சிஷ்யர்கள் யாக்ஞிகர்களாக இருந்து அனுஷ்டானம் செய்து கொண்டு வேதாந்த ஞான சம்பன்னர்களாக இருந்தவர்களிலே பலர் அழசிங்கர் ஸ்தானத்துக்கு சர்வயோகியதை உள்ளவர்கள் என்று நிச்சயித்து யாரை போடுவது என்று தெரியாமல் இருந்த சமயம் சம்பிரதாய ரீதியாக உள்ள சில மகான்களுக்கு அந்த ஸ்தானம் பீடம் கிடைத்தது, பலருக்கு கிடைக்கவில்லை என்பதை ஒரு அத்வைதி ஒருத்தர் சுப்புகிருஷ்ண சாஸ்திரிகள் என்று நெல்லூரில் இருக்கும் ஒருவர் தன்னுடைய கிரந்தத்தில் விமர்சையாக எழுதுகிறார் மடத்தை பற்றி. அவருடைய மடத்து சிஷ்யர்களிடம்தான் அவர் வாசித்தவர் என்பதையும் பறக்க பேசுகிறார் சுப்புகிருஷ்ண சாஸ்திரிகள் என்பவர். இப்படியாக கேசவ சோமயாதிகள் பிரபுதி அடியேன் பரியந்தம் இதானீந்தன சமஸ்த வைதிக ஸ்ரீவைஷ்ணவர்கள் அனைவரும் தத்தத் கர்மானுஷ்டானங்களை செய்து பசுவாலம்பனங்களை பண்ணி பசுவினுடைய மாம்சத்தை சாப்பிட்டவர்களே. இங்கு பசு சப்த வாட்சியமானது அடியேன் சொன்ன பிரகாரம் 7 கிராமிய பசுக்கள், 7 ஆரண்ய பசுக்கள், இந்த 14 பசுக்களுக்கும் சேர்த்துத்தான் கோசப்த வாட்சியம் என்று முன்னமேயே அடியேன் விஞ்ஞாபித்திருந்தேன். அதையே புனக திருடீகரணம் செய்கிறேன். இப்படியாக இந்த பாகம் 4வது பாகமானது முடிவெற்றது. 5வது பாகம் தொடரும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஓம் தேவீம் வாசமஜனயந்த தேவாः தாம் விஸ்வரூபாः பசவோ வதந்தி सा नो मन्द्रेशमूर्जन्दुघाना धेनुर्वागस्मान् वसुष्टुदैतु।